Hi friends, good morning. So in this video, CBSE class 10th science subject electric current, electricity chapter. Discuss about the electricity chapter. Okay. What is electricity and electricity, how is produces in this video discussion. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டினா என்ன, அது எப்படி உருவாகுது, அதெல்லாம் என்ன நமக்கு யூசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், எலக்ட்ரிசிட்டினா ஃபஸ்ட்டு என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி? எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே, flow of current is called electricity. electricity சொன்னாக்கா நீ கரண்ட்டு எப்படி ஃப்ளோ ஆகுது, how is flow this current, எப்படி ஃப்ளோ ஆகுது, அதை பற்றி படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரிசிட்டி. ஸ்டடி அபவுட் தி கரண்ட். ஓகே, அபவுட் கரண்ட்டை பற்றி படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரிசிட்டின்னு பேர். ஸோ கரண்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கரண்ட் என்னன்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர் எல்லாமே நம்ம கரண்ட்னால தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கரண்ட்டு எப்படி உருவாகுது, அது எப்படி நமக்கு ரீச் ஆகுது, நமக்கு எப்படி ஃபேன் ஓடுது, கிரைண்டர் ஓடுது, அதை பற்றி படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரிசிட்டி சாப்டர் 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ கரண்ட்டுனா ஃபஸ்ட்டு என்னன்னு நம்மளுக்கு டெஃபினேஷன் தெரியணும். வாட் இஸ் கரண்ட்? கரண்ட்டு சொன்னாக்கா ஃப்ளோ ஆர் சார்ஜ். ஃப்ளோ ஆர் சார்ஜ். சார்ஜ் ஃப்ளோன்னு சொன்னாக்க யூனி டைரெக்ஷனல், ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன். ஃப்ளோ சொன்னாக்கா குறிப்பிட்ட டைரெக்ஷனில் ஓடிட்டு இருக்கிறது தான் நம்ம ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எவ்வளோ ஃப்ளோவோ பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ளோவோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னே வச்சுன்னு சொன்னாக்கா, இப்போ ரிவர் நான் பார்த்துருக்கலாம். இப்போ ரிவர் இப்படி ஓடிட்டு இருக்கோம், குறிப்பிட்ட டைரெக்ஷனில் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம், திருப்பி ரிவர்ஸில் போகாது. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன் மூமெண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ், திஸ் இஸ் கால்டு ஃப்ளோ. ஓகேங்களா? ஃப்ளோ, அதை நம்ம ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃப்ளோ நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நம்ம எவ்வளோ ஃப்ளோ நடந்திருக்கு, இந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ஏரியா, திஸ் இஸ் ஹவ் இஸ் ஃப்ளோ, அதுதான் நம்ம ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயத்தில் குறிப்பிட்ட ஏரியாவில் ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ தண்ணி ஓடி இருக்குது, அது பேர் ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட்டுன்னு சொன்னாக்கா டைமிங் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு குறிப்பிட்ட டயத்தில் எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் கரண்ட்டு மீனிங் என்னென்னா ஃப்ளோ ஆர் சார்ஜ். அப்போ சார்ஜ்னால் என்ன அப்படின்னு தெரியணும்ல. சார்ஜ்னு சொன்னாக்கா கியூ டிஸ்கஷன் பண்ணுவோம். இது சார்ஜ்னு சொன்னாக்கா நம்ம எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜ்னு சொன்னாக்கா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொன்னாக்கா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ சார்ஜ் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நமக்கு வயரில், ஒரு மெட்டல் வயரில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட கரண்ட்டில் குறிப்பிட்ட வயரில் எப்படி ஃப்ளோ ஆகுது, அதை பற்றி தான் இந்த கரண்ட் சொல்லுது. ஓகேங்களா? ஒரு வயர் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு பிளேஸில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ, குறிப்பிட்ட கிராஸ் செக்ஷன் ஏரியா எடுத்தோன்னு சொன்னாக்கா குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ வயர் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஒரு செகண்டுக்கு 2 கூலும் சார்ஜு போகும்னு சொன்னாக்கா அப்போது இது என்னது, கரண்ட் என்னது, 2 ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 2. அதே மாதிரி வாட்டர் ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு 2 லிட்டர் வாட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 கூலும் பர் செகண்ட், ஒரு கூலும் சார்ஜுக்கு ஒரு செகண்டுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட் நடக்கிறதுனால இந்த சார்ஜ் உருவாகுது. ஓகேங்களா? சார்ஜ் சொன்னாக்கா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சிம்பிளாக சொன்ன போனாக்கா ஃப்ளோ எலக்ட்ரான்ஸ், திஸ் இஸ் கால்டு கரண்ட். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், திஸ் இஸ் கரண்ட்டு. அப்படி பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க
இப்போ வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு அப்படி என்ன சொன்னாக்கா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃபார் யூனிட் டைம். குறிப்பிட்ட டயத்தில் வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ வந்து இருக்குது, குறிப்பிட்ட டயத்தில் வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ வந்து இருக்குது, குறிப்பிட்ட ஏரியாவில் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது, அதை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னால் என்ன, குறிப்பிட்ட ஒரு மெட்டல் வயர் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தோன்னு சொன்னாக்கா அதில் எவ்வளோ வந்து சார்ஜ் வந்து பாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சார்ஜ் வந்து கடந்து போயிருக்கு, ஹவு many charges this lines flow. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இங்கே வந்து சொல்கிறோம். ஓகே, ரேட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரேட் ஆஃப் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட செகண்டில் ஃப்ளோ ஆகிருக்கு, அதை பற்றி தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் கரண்ட், அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட்டு சொன்னாக்கா ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் சொன்னாக்கா ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட், ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு சர்க்கியூட் இருக்குதுன்னு சொன்னாக்கா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ. இப்போ கரண்ட் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறனால கரண்ட்டு வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னால், அதே சமயம் நெகட்டிவ் டைரெக்ஷன்லேருந்து பாசிட்டிவ் டைரெக்ஷன் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அதே சமயம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா. இது வந்து சர்க்கியூட்டில் நம்ம பார்த்தோம் சொன்னாக்கா இங்கே ஒரு பேட்ரி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இங்கேருந்து நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம், இது வந்து அப்படியே போயிட்டு பாசிட்டிவ் சார்ஜில் வந்து மீட் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கேருந்து இங்கே போகுது, அப்போ திருப்பி வந்து ரிட்டன், இதுதான் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கு அதுதான் வந்து கரண்ட். எலக்ட்ரான்ஸ் எங்கே மூவ் ஆகுது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிடுச்சுன்னா அது பேர் வந்து கரண்ட். ஓகேங்களா. எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏரோ எலக்ட்ரான்ஸ் ஓடுது அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா. கண்டினியூஸ் ஃப்ளோஸ் டு பாத் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் சர்க்கியூட். இது என்னன்னு சொன்னாக்கா கண்டினியூஸ் சர்க்கியூட். இப்போ வந்து கண்டினியூஸ் சர்க்கியூட்னு சொன்னாக்கா இப்போ வந்து ஒரு டியூப்லைட் இருக்குதுன்னு சொன்னாக்கா, இப்போ வந்து டியூப்லைட் எரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபேன் டியூப்லைட் எரியுதுன்னு சொன்னாக்கா நம்ம இந்த வயர் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா வயர் மேலே வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ஷன் வந்து சுவிட்சுக்கு நேராக கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ சுவிட்சு இருந்து டியூப்லைட் வரைக்கும் இதுக்குள்ளே சர்க்கியூட் ஆகிட்டே இருக்குது இந்த கரண்ட்டு. அப்புறம் இது பேர் என்னதுன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு எலக்ட்ரிக் கரண்ட், க்ளோஸ்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் சர்க்கியூட் இந்த டியூப்லைட்லேருந்து நம்ம சுவிட்சு வரைக்கும் சொல்கிறது ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்குது, அது பேர் வந்து ஃப்ளோ ஆஃப் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுக்கிறேன், ரொம்ப டைம் போகக்கூடாது. ஓகேங்களா. க்ளோஸ்டு பாத் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் சர்க்கியூட். எலக்ட்ரிக் சர்க்கியூட் சொன்னாக்கா டயக்ராம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறது எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பாத்தில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பல்பு நம்ம வச்சுருப்போம், அந்த பல்பில் வந்து பேட்ரி கனெக்ஷனோட கொடுத்தோன்னு சொன்னாக்கா சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த சுவிட்சோடு சேர்த்து நம்ம வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இது வந்து சுவிட்ச் வைக்கிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது, எலக்ட்ரிக் பாசிட்டிவ் எலக்ட்ரின் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நோக்கி போகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நோக்கி போகிறது பாசிட்டிவ் சார்ஜ் கரண்ட்டு கொண்டு போகும். ஸோ கரண்ட்டு வந்து நம்ம வந்து இந்த வயர் இருக்குது, இந்த ஒரு வயரும் வச்சுக்கோங்க, இந்த வயரில் வந்து கிராஸ் செக்ஷன் எடுக்கிறேன், இந்த கிராஸ் செக்ஷனில் வந்து எவ்வளோ வந்து ஃப்ளோ சார்ஜஸ் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது, சார்ஜஸ் வந்து எவ்வளோ வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, அதை பற்றி தான் நம்ம வந்து கரண்ட்டுன்னு சொன்னோம். ஓகேங்களா. கரண்ட், அது பேர் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து வாட்டரும் இதே மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் சொன்னாக்கா குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட டயத்தில் எவ்வளோ வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா I=Q/T. அதான் சொன்ன குறிப்பிட்ட டயத்தில் வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அதை பற்றி தான் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜோட யூனிட் வந்து கூலும், டயத்தோட யூனிட் வந்து செகண்டு. அப்போ 2
டிவிஷன் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஆம்பியர் கரண்ட் வந்து கிடைக்குது. கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஓகேங்களா? அப்போது ஒரு சார்ஜ் இருக்குது. ஒரு சார்ஜ்னு சொன்னாக்கா என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சார்ஜ் வந்து ஒரு கூலும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒரு கூலும் சார்ஜுக்கு 6×10⁸ எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ தான் நம்மளுக்கு வந்து கரண்ட்டாக உருவாகுது. அந்த 6×10⁸ எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு சார்ஜ். ஓகேங்களா? ஒரு கூலும் சார்ஜ். ஒரு கூலும் சார்ஜ் வந்து அதில் வந்து கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, அது மெயின் சோர்ஸ் என்னன்னு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து நடக்குது. மெயின் சோர்ஸ் ஆஃப் தி கரண்ட், எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஃப்ளோ ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. 18 எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரானோடைய சார்ஜ் எவ்வளோன்னு சொன்னாக்கா 1.6×10⁻19 கூலும். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6×10⁻19 கூலும் சார்ஜ். கூலும் சார்ஜ் இது ரெண்டு இருக்குது. ஸோ கூலும் சார்ஜ் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 1.6×10⁻19 கூலும் சார்ஜ் இருக்குது. அப்போனா ஒரு கூலும் சார்ஜுக்கு 6×10⁻18 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸில் இருக்குது. ஒரு கூலும் சொன்னாக்க ஒரு ஆம்பியர். ஓகே, இது எப்படி டெரிவேஷன் வந்துருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து 1/6×10⁻18 ஒரு கூலும் சார்ஜ் 6×10⁻18 எலக்ட்ரான் சொன்னாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ 6×10⁻18 எலக்ட்ரானோட மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா 1/6 0.6 10⁻18 1/6 10⁻19 கூலும் சார்ஜ் அப்படின்னு ஆகிடுது. ஒரு எலக்ட்ரானுக்கு 1.6 10⁻19 கூலும் சார்ஜ் ஆகிடுது. டிஸ்கவர்டு பை ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஆண்ட்ரே ஆம்பியர். டிஸ்கவர் இது கரண்ட் வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னு சொன்னாக்கா ஆம்பியர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணதுனால இதோட பேர் வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லி யூனிட் வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஒரு ஆம்பியர் சொன்னாக்கா ஒரு கூலும் சார்ஜ் ஒரு செகண்டில் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா அது பேர் வந்து ஒரு ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு மில்லி ஆம்பியர்னு சொன்னாக்கா 10⁻⁻6 ஆம்பியர். ஒரு மில்லி ஆம்பியர் சொல்லி 10⁻³ ஆம்பியர். Q = Ng. n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது சார்ஜோட ஃபார்முலா என்ன சொன்னாக்கா Ng. சார்ஜோட ஃபார்முலா என்ன சொன்னாக்கா Nd. charge of one electron. E charge of one electron. Charge of one electron. The current measured by ammeter low resistance and always connected series. அதாவது கரண்ட் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து அம்மீட்டர் வச்சு எவ்வளோ கரண்ட் வந்து இதுக்குள்ளே வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க பார்க்கலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதாவது கரண்ட்டு போகிறதுக்கு தடுக்கிறது. கரண்ட்டு போகிறது தடுக்கிறது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கில் வந்து கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க இந்த கரண்ட்டு போகிறதுக்கு பேரியராக இருக்குது, அது ரெசிஸ்டன்ட்டு. இதில் நோ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ஈஸியாக பாஸ் ஆகும். அது மூலிமா ரீடிங் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது, எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதுக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ திருப்பி வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டினா என்ன, ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, எப்படி ஃப்ளோ ஆகுது அதை பற்றி படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரிசிட்டி. ஆஃபீஸ் ஃப்ளோ ஆஃப் தி கரண்ட், திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு அப்படின்னு சொன்னாக்கா என்ன? இப்போ கரண்ட்டுன்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஃப்ளோன்னு அர்த்தம். கரண்ட்டுன்னு சொன்னாக்கா நம்ம இருக்கக்கூடிய ஃப்ளோ. ஓகேங்களா? கரண்ட்டு பற்றி படிக்கிறது தான், கரண்ட்டு பற்றி நம்ம படிப்பு தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டின்னு பேர். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கரண்ட்டுனா ஃபஸ்ட்டு என்ன, அது கரண்ட்டு வந்து எப்படி வந்து உருவாகுது, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதை பற்றி படிக்கிறது எலக்ட்ரிசிட்டி. ஸோ கரண்ட்டுன்னு சொன்னாக்கா மீனிங் என்னன்னு சொன்னாக்கா ஃப்ளோன்னு மீனிங் வரும். ஃப்ளோ அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். ஃப்ளோன்னு மீனிங் என்னன்னு சொன்னாக்கா ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷனில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட மூவிங்
ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிடுச்சுன்னா அது பேர் வந்து ஃப்ளோன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட டைரெக்ஷனில் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஃப்ளோன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ரிவர். நம்ம ஆறு வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா எக்ஸாம்பிள் ஃபார் ரிவர் இஸ் ஃப்ளோ ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன், திஸ் இஸ் ரிவர், திஸ் இஸ் கால்ட் அஸ் கரண்ட், வாட்டர் கரண்ட், திஸ் இஸ் கால்டு வாட்டர் கரண்ட். But this is electric current. Electric current is about the electric current. Electric current means electrons current due to flow of the electrons. This is called electric current. Current due to the flow of the electrons. Electrons flow ஆகிறதுனால current வந்து உருவாகுது. அது பேர் வந்து electric current அப்படின்னு சொல்கிறாங்க. Due to electrons. ஓகே, எலக்ட்ரான்ஸ் flow ஆகிறதுனால நமக்கு வந்து கரண்ட் வந்து உற்பத்தி ஆகுது. அது பேர் வந்து எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இன்னும் ஃபுல் டெஃபினேஷன் நம்ம வந்து தெளிவு டெஃபினேஷன் நம்ம வந்து புக்கில் இருக்க மட்டும் டெஃபினேஷன் நம்ம கொடுத்தோம் சொன்னாக்கா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃபார் யூனிட் டைம், அமௌண்ட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஃபார் யூனிட் டைம், யூனிட் ஏரியா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் யூனிட் டைம், யூனிட் ஏரியா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட். அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க. ரேட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரேட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இந்த டயத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அதை பற்றி படிக்கிறது தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் சர்க்கியூட் சொன்னாக்கா நம்ம வந்து டியூப்லைட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் சொன்னாக்கா அந்த டியூப்லைட்லேருந்து நம்ம சுவிட்ச் வரைக்கும் அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அதனால் வந்து அது வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் சர்க்கியூட் சொன்னாக்கா நம்ம வந்து குறிப்பிட்ட ஈவெண்ட் வந்து திரும்ப வந்து இருந்துச்சுன்னா அது பேர் சர்க்கியூட். சர்க்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலர்னால் குறிப்பிட்ட ஈவெண்ட் திரும்ப வந்து இருந்துச்சுன்னா சர்க்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கண்டினியூஸ் க்ளோஸ் டு பாத் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் சர்க்கியூட், க்ளோஸ் டு பாத் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், flow of the electric current, electric cycle, this is called electric current. This is flow of resistance, key, ampere, ammeter, battery. This is positive charge. Always electrons flow negative to positive to negative, this is positive charge. Okay, this is current flow depend on the electron flow. Okay, fine. வயர். ஸோ ஒரு வயர் எடுத்துக்கிட்டேன், அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் சொன்னாக்கா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறது வந்து நம்ம சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அதை பற்றி பார்க்குறது தான் நம்ம வந்து சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் சார்ஜ் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபார்முலா வந்து Q/T, யூனிட் வந்து ஆம்பியர், சார்ஜோட யூனிட் வந்து கூலும். ஓகேங்களா. இதான் வந்து இந்த பார்ட் வீடியோ திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரியலைன்னா டவுட்ஸ் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.